அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வரி விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. சாம்பார் தான் நம்ம வீட்டில். மதியானம் சாம்பார் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் காலையில் வெண்பொங்கலுக்கு சாம்பார் வச்சுருக்கேன். ஒரு அடுப்பில் வெண்பொங்கல் போட்டிருக்கேன். தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து வெந்நீரில் போட்டு மஞ்சப்பொடி உப்பெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன், பொரிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வெண்டைக்காய் இருக்குது. அவ்வளோ வெண்டைக்காவும் 1/2 கிலோ வெண்டைக்காயில் 4 வெண்டைக்காய் தான் இருக்குது பார்த்துக்கோங்க. மித்த எல்லாமே முத்தின வெண்டைக்காய் அவ்வளோத்தையும் தூக்கி போட்டு இருந்த வெண்டைக்காவை குட்டி பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பொரிச்சிடுவோம். கொஞ்சம் காலிஃப்ளவர் கொடுத்துட்டு கேரட் பொரியலும் வைக்கணும் அப்படின்ட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். சரி, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இடையில என் மகா வந்துட்டு இந்த மாச்சாமையிலேருந்து எந்திரிச்சு வந்துட்டா. அப்போ தான் எந்திரிச்சு வாரா என் மகன் வந்துட்டு வெண்டைக்காலாம் இவ்வளோ தான் இருக்குது, இது யாருக்கு அப்படின்னா. அதுக்கப்புறம் இது உனக்கும் இல்லை பாப்பா, உனக்கெலாம் பத்தாது, ஒரு வாய்க்கு கூட பத்தாது அப்படின்ட்டு காலிஃப்ளவரில் கொஞ்சோண்டு பசங்களுக்கு கெழுதும் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கேரட்டும் பொறிக்கேன் அப்படின்னேன். சரின்ட்டு தயிர் சார்ந்த சாப்பிட்டுட்ருக்கா என் மகா 2 நாளாக வயிறு வலிக்குன்னு. அப்புறம் வெண்பொங்கல் வந்து மூடி எப்படி ஏன் திறக்கேன்னு பார்த்தீங்களா, அது வந்து விசில் வராது, அதனால் மூடி வச்சு கிண்டுனா தான் நல்லா இருக்குது வெண்பொங்கல் குலைவா. அப்படியே மூடி நான் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிக்கமா, அப்போ வந்து வெண்பொங்கல் வந்து உருண்டையாக பிடிச்சிருது, கிண்ட முடியல. இப்படின்னா நம்ம வந்து சும்மா மூடி வச்சு அந்த இது எடுத்தோன்னா நல்லா வந்து குலைவாக இருக்குது. அதனால் அப்படி கொத்து நாக்கில் மூடி வச்சுருக்கு. தேங்காய் சட்னி, வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சாம்பார், அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து காய்கறிலாம் போட்டு சாம்பார், காலிஃப்ளவர். எல்லா பசங்களுக்கு குட்டி பசங்கனால அவங்களுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். வெண்பொங்கல் காலையில் அவங்களுக்கு பிடிக்காதான், அவங்க அப்பாவுக்கு மட்டும் வாங்கிட்டு போனாங்க. கேரட் பொரிச்சிருக்கேங்க, எடுத்து வைக்கலாம். அவங்க அப்பா வந்து வாங்கிட்டு போனாப்புல, வரல. திரும்ப மதிய சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க 7:45க்குலாம். இதெல்லாம் தயிர் சாதம், குட்டி குட்டி பாக்ஸில் இருக்க வந்து இது 2 இந்த குட்டி பசங்களுக்கு தயிர் சாதம், வெள்ளை சாதம், குழம்பு, காலிஃப்ளவர், வெண்டைக்காய், கேரட் பொரியல், அவ்வளோதான். இவ்வளோத்தையும் கொடுத்து விட்டுட்டு அவங்கவுங்க லஞ்ச் பேக்கில் வைக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி மதியம் நைட்டு சாப்பாடையும் சேர்த்தாப்பில் எடுத்திருக்கேன். நைட்டு என்னென்னா, மீன் மேக்கர் இருக்குல்ல, கடைக்கு வெளியில் போயிருந்தோம் பார்த்துக்கோங்க. நலவாரி திட்டம் சொல்லுவாங்கள்ல, அதில் எழுதி கொடுத்துருந்தோம். அதுக்கு இன்னும் ரூபா வரலை பார்த்துக்கோங்க. என்ன எதுவும் கேட்குறதுக்காக போனோம். கொடுத்தாலே இழுக்க தான் செய்வாங்க. சரின்ட்டு ஒரு வாரத்தை கேட்க போவோம் அப்படின்ட்டு போயிட்டு வந்தோம். நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, திரும்ப போகணும். அப்புறம் மீன் மேக்கர் கடையில் வாங்கிட்டு வந்து பாப்பா நொங்கு கேட்டால் நொங்கு வாங்கினேன். அப்புறமேட்டுக்கு வாங்கிட்டு மீன் மேக்கர் கிரேவி மாதிரி வச்சு சப்பாத்தி போடுவோன்னு நான் காலையிலே யோசிச்சிட்டேன். ஏன்னா மாவுக்கு அரைக்கல ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க. அது சப்பாத்தின்னு பிளான் பண்ணியே போனேன். வெளியில் போயிட்டு வந்தால் நேரம் ஆயிடும் அப்படின்ட்டு. சப்பாத்தி நான் ஈஸியாக டக்கு தேய்ச்சி போட்டு இதை வச்சு கிரேவி வச்சு விட்டா போதும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் கறி மசாலா பொடி இதெல்லாம் போட்டு நல்லா தொக்கு மாதிரியே வதக்கி எடுத்துட்டு இதை வந்து வெந்நீரில் வந்து மீன் மேக்கரை கொதிக்க வச்சுருந்தேன். கொதிக்க வச்சுட்டு சாமி கும்பிட்டு வரதுக்குள்ள அவ்வளோ தண்ணி பொங்கி கீழே போயிட்டு அப்புறம் அதை தொடச்சி அதை பிழிஞ்சு 2 கட் பண்ணேன். இதை மீன் மேக்கரை வந்து 2 கட் பண்ணி அது இதுக்குள்ளே போட்டு கிரேவி மாதிரியே ரெடி பண்ணேன். சூப்பராக இருக்குது. சாப்பிட்டுட்டேன், நான் சாப்பிட்டாச்சு. எல்லாருமே சாப்பிட்டுட்டு தான் இந்த வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருந்துச்சு கிரேவி. எப்பயுமே குருமாவாக தானே வச்சுக்கிட்டுருக்கோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதுன்னு வைப்போம் அப்படின்ட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இது அது என்னது, அதுக்கப்புறம் கார்னு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அதே இந்த எண்ணெயில் பொரிச்சு சாப்பிடுவா, அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்திருக்கு. நாளைக்கு வந்து இந்த மீன் மேக்கர் பார்த்தீங்களா, நாளைக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். குட்டி பசங்களுக்கு லெமன் சாதம் போட்டு மீன் மேக்கர் பொரித்து உருளைக்கிழங்கு போட்டு கொடுத்து விட்றதுக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு நாளைக்கு காலையில் நம்ம வீட்டில் பூரி கிழங்கு ரெடி பண்ணிட வேண்டியதான். மாவே அரைக்கல. இப்போயே மாவு போடலான்னா உருட்டு உளுந்துக்கு பதிலாக உளுந்தாக இருக்குது. ஸோ உளுந்து பாக்கெட் எடுத்து வந்தாச்சு. சரின்ட்டு நாளைக்கு ஊற போடலை. நாளைக்கு காலையில் வெள்ளெண்ணெய் ஊற போட்டோம்னா நாளை கழிச்சுக்கு வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமைக்கு நாளைக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியல. வியாழக்கிழமை வச்சுக்குவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடைக்கு போயிருந்தேன்னா, அந்த கடைக்கு போயிருந்ததுனால அப்போ அவங்கள்ட்ட ஒரு பெட்டி கடையில் வந்து என்னமோ வாங்கினேன். ஏதோ வாங்கும்போது இந்த மிட்டாயெலாம் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. ஒன்று 5 ரூபா சொன்னாங்க. நான் படிக்கும்போது இது ஒன்று 1 ரூபா. 1 ரூபாவோ காலனாவோ எட்டனாவோ தெரியல.
இது சூப்பராக இருக்கும். தேங்காய் சீனி போட்டு நல்லா இது பண்ணி வச்சுருப்பாங்க. காரலானா நினைக்கிறேன். நான் படித்து 15 வருஷத்துக்கு மேலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த கான் தான் வாங்கிட்டு வந்தேன். இதை பொறிச்சு சாப்பிட்டா பார்த்துக்கோங்க. இந்த காலையில் சாப்பிட்ருந்தேன், இப்போயே பறித்து சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி இதாங்க நம்மளோட மெஸ்ஸில் நைட் சாப்பாடையும் போட்டிருக்கேன். காலை சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாமே இவ்வளோ தான். இன்றைக்கி லைவே போட முடியல. லைவ் போட்டு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா என்னன்னே தெரியல, இன்றைக்கி வரவே மாட்டேங்குது. லைவ் போடுற டக்குன்னு பிளாக் ஆகிடுது. ஸ்க்ரீனே தெரிய மாட்டேங்கி. என்னன்னு தெரியல. நான் அதை போய் சரி இப்போ கரெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். சப்பாத்தி ஓரளவுக்கு போட்டு எடுத்தாச்சு. தொக்கும் வச்சு முடிச்சாச்சுங்க. இவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட இது முடிஞ்சு. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நாளைக்குள்ள சமையலை நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்குள்ள சமையல் சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்டு ஓரளவுக்கு முடிஞ்சு. ஆமாம், வீடியோ எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன இன்னும் சொல்லு. அவ்வளோதான், முடிஞ்சு எடுத்தாச்சு, போட்டாச்சு. சரிப்பா, மக வந்துட்டா. ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆமாம், இல்லாட்டினா